பாருங்க லூக்கா 23ஆம் அதிகாரம் लूक का 23वां अध्याय அதுல 43ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 34वें वचन को पढ़ेंगे। उसने उससे कहा, मैं तुझसे सच कहता हूँ कि आज ही तू मेरे साथ स्वर्ग लोक में होगा। இங்க இரண்டாவது வார்த்தை கர்த்தர் சொல்றார். दूसरे शब्द परमेश्वर कहता है, ஒரு கள்ளனை பார்த்து சொல்றார், एक चोर को देखकर बोलता है, இன்னைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். आज तू मेरे साथ परदेश में होगा। எத்தனை பேருக்கு பரதேசிக்கு போகணும்? कितने लोगों को परदेश जाना है? நம்ம எல்லாத்துக்கும் பரதேசிக்கு போகணும். हम सभी को परदेश जाना है। பரதேசினா என்னது? परदेश क्या है? அது ஏதேன் தோட்டம். वो एदेन वाटिका है। இந்த பாரடைஸ் அப்படிங்கிறது ये पैराडाइज क्या जो है? இது கிரேக்க வார்த்தை. ये ग्रीक शब्द है। இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, इसका मतलब क्या है? ஏதேன் தோட்டம், एदेन वाटिका। சோ இந்த கள்ளனை பார்த்து என்ன சொன்னார்? चोर को देखकर क्या कहा? இன்னைக்கு நீ ஏன் கூட ஏதேன் தோட்டத்துல இருப்பாய். आज तू मेरे साथ एदेन वाटिका में होगा। எவ்வளவு அருமையான ஒரு காரியம். कितना अद्भुत बात है। யெகோஷுவா ஒரு கள்ளனை கூட கூட்டி போறார். यहोशुआ एक चोर को साथ ले जाता है। இன்னைக்கு நீ ஏன் கூட அங்க ஏதேன் தோட்டத்துல இருப்பாய். आज तू मेरे साथ एदेन वाटिका में होगा। அப்ப யெகோஷுவா அவர் அன்னைக்கு, तो उस दिन, அவர் மரித்த அன்னைக்கு, जिस दिन यहोशुआ मरे, என்னைக்கு அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ, जिस दिन वो क्रूस पे मारा गया, அன்றைய தினமே उसी समय அவரும் அந்த கள்ளனும், वो और वो चोर, இவங்க ரெண்டு பேர் எங்க இருந்தாங்க? ये दोनों कहाँ थे? ஏதேன் தோட்டத்துல இருந்தாங்க. एदेन वाटिका में थे। ஒருவேளை கர்த்தர் இவன் கள்ளனை கைப்பிடிச்சு கூட்டி போயிருக்கலாம். हो सकता है परमेश्वर ने उस चोर का हाथ पकड़ कर இவன் ले गया ஏதேன் होगा। தோட்டத்தை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். वो एदेन वाटिका को देखकर कितना खुश हुआ எந்த होगा। ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்டார்களோ, जिस एदेन वाटिका से आदम और हवा को भगाया गया, அங்க ஒரு ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவங்க நுழையறாங்க பாருங்க. और वो एक एदेन वाटिका के अंदर घुसते हैं। இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள உள்ள போகும்போது, ये एदेन वाटिका के अंदर जाते समय, இந்த தோட்டத்துக்குள்ள இன்னொரு நபரும் போயிட்டு வந்திருக்கிறாரு. इस वाटिका के अंदर और एक व्यक्ति भी जाकर आया है। பவுலும் போயிட்டு வந்திருக்கிறார். पौलुस भी जाकर आया அவர் है। சொல்றார், மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். वो कहता है कि मैं तीसरे स्वर्ग तक मैं उठाया लिया गया, அந்த பரதேசிக்குள்ள நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். और उस परदेश के अंदर मैं उठाया लिया गया, அங்க பேசப்படுற வார்த்தைகளை கேட்டேன். और वहां पर जो बोले गए शब्द को मैंने सुना। ஓ ஹalleluya, அங்க நிறைய பேர் இருக்காங்க போல. वहां पर बहुत सारे लोग हैं, ऐसा लगता है। ஏதேன் தோட்டத்துல நிறைய பேர் இருக்காங்க. एदेन वाटिका में बहुत सारे लोग हैं। இந்த கள்ளன் அவர் கூட்டு போறாரு. इस चोर को साथ ले जाता है। பாப்பா நான் கூட்டு போறேன். आजा मैं साथ ले जाता ஏன் हूं। கூட்டு போனா? क्यों ले गया? ஒரு கள்ளனா இருந்த அவனை ஏன் கூட்டு போணும்? एक चोर उसको क्यों ले गया? ஏனா இவனுக்கு ஒரு பெயர் வெளிப்பட்டது. क्योंकि इसको एक नाम प्रकट हुआ। இவன் கர்த்தரை பார்த்து சொன்னான், ये परमेश्वर को देख के बोला, கர்த்தாவே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது हे प्रभु तू अपने राज्य में आते समय என்னை நினைச்சிருங்க. मुझे याद करो। என்ன நினைச்சா போதும். मुझे याद करेंगे काफी என்ன है। ஜக்கார் பண்ணா போதும். मुझे ज़कार करेंगे அவன் काफी எப்படி है। கூப்பிட்டான்? उसने कैसा पूछा? அடோனாய், अडोनाय, கர்த்தாவே अडोनाय प्रभु என்னை நினைத்தருளும், मुझे याद करो, என்னை ஜக்கார் பண்ணு. मुझे ज़कार करो। அவன் மரிக்க கூடிய அந்த தருவாயில, वो मृत्यु के उस स्थिति में, கர்த்தருடைய முதல் வருகையினுடைய கடைசி மனிதன், और परमेश्वर के पहला आगमन का आखिरी व्यक्ति, ஒரு கடைசி மனிதன் கர்த்தரை பார்த்து சொல்றான். वो आखिरी व्यक्ति परमेश्वर को देख के बोलता அங்க है। எத்தனையோ பேர் சூழ்ந்து இருந்தாங்க. वहाँ बहुत सारे लोग घेरे हुए थे, ஆனா அதுல ஒருத்தனுக்கு கர்த்தர் கண்ணை திறந்துட்டாரு. लेकिन वहाँ पर एक ही व्यक्ति का आंख परमेश्वर ने खोल சீஷர்கள் दिया। இருந்தாங்க, शिष्य लोग थे, யோசுவாவின் தாயார் இருந்தாங்க, यहोशुआ की माता थी, அவருடைய சகோதர சகோதரி இருந்தாங்க, उसके भाई बहन थे, வேதபாரகர் பரிசேயர் இருந்தாங்க, और फरसी सदसी थे, சதுசி இருந்தாங்க, और सदसी थे, வேதபாரகர் இருந்தாங்க, और याजक लोग थे, பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்க, महायाजक लोग थे, லேவியர்கள் இருந்தாங்க, लेवीय लोग थे। இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் அங்க கூடி இருந்தாங்க. सारे इजरायली लोग वहाँ पर शामिल हुए थे, ரோமருடைய அரசாங்கம் கூடி இருந்துச்சு. और रोम का पूरा राज्य वहाँ पर था, இத்தனை பேர் இருந்த இடத்துல और इतने लोगों के बीच में ஒரு மனிதனுக்கு வெளிப்பாடு கிடைச்சது. एक व्यक्ति को वहाँ पर प्रकाश मिला। கர்த்தாவே நீர் தான் என்னை ஜக்கார் பண்ண हे முடியும். प्रभु आप ही मुझे ज़कार कर सकते நீர் தான் हो, எனக்கு ஜக்கரியா. आप ही मेरा ज़करिया हो। உம்முடைய அவருடைய பெயரை அறிந்து கொண்டான். उसके नाम को वो जान लिया, எப்போ இவன் தேவனுடைய பெயரை அறிந்து கொண்டானோ, और जब ये परमेश्वर के नाम को जान लिया, அவனுடைய பாவத்தெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிட்டாரு. उसके सारे पापों को परमेश्वर ने माफ किया, அங்க மன்னிப்பு எல்லாம் மன்னிச்சுக்கிட்டே இருக்கார் பாருங்க. और माफ करता ही रहता है। அவன் அந்த கள்ளனுடைய பாவத்தை மன்னித்தார். वो चोर के पाप को माफ कर दिया। இன்னைக்கு நீ ஏன் கூட ஏதேன் தோட்டத்துல आज இருப்பாய். तो मेरे साथ एदेन वाटिका में அந்த होगा। ஏதேன் தோட்டத்துக்குள்ள இவன் ஒத்தையில போகல. इस एदेन वाटिका के अंदर अकेला नहीं, யோசுவா கூட்டு போறா. यहोशुआ उसे ले जाता है। முதலாவது ஆதாம கர்த்தர் உள்ள வைக்கும்போது, पहले आदम को अंदर रखते समय, அந்த ஏதேன் வாட்டிக்கால வைக்கும்போது उस एदेन वाटिका के अंदर रखते समय கர்த்தர் தான் கூட்டு போனாரு. परमेश्वर ही ले जाता है, உள்ள கொண்டு போய் வச்சு இதனால பராமரிப்பா. और अंदर रखकर इसे अच्छी देखभाल कर। இப்ப
அடுத்தாப்புல இன்னொரு மனிதனை கர்த்தர் கொண்டு போறார். अब एक और व्यक्ति को ले जाता है, ஒரு கள்ளனை கொண்டு போறார். एक चोर को ले जाता है। இவன் எப்படி தகுதியுள்ளவனா மாறினா? वे कैसा योग्य बना, இவனுக்கு கர்த்தருடைய நாமம் வெளிப்பட்டது. परमेश्वर का नाम प्रकट இவனுடைய हुआ। வாழ்க்கையில எவ்வளவு பாவத்தை செய்திருந்தான், जीवन में बहुत सारे पाप किए, ஆனா கர்த்தருடைய நாமம் இவனுக்கு வெளிப்பட்டதுனால, परमेश्वर का नाम इसको प्रकट हुआ इसके தம்மை लिए, பற்றி அறிகிற அறிவு இருந்ததுனால, और उसके बारे में जानने की जानकारी था इसके நீதி लिए। அந்த நீதிபதியுடைய அந்த அவரை பற்றி அறிகிற அறிவு இருந்ததுனால, वो न्यायाधीश के बारे में जानने की जानकारी उसके अंदर थी। கர்த்தர் இவனை நீதிமான் ஆக்கிட்டார். परमेश्वर ने उसे धर्मी बनाया, இவனை கரம் பிடித்து உள்ள கொண்டு போறாரு. इसे हाथ पकड़कर अंदर ले जाता है। இதுதான்ப்பா ஏதேன் தோட்டம். यही है एदेन वाटिका। அவன் நினைச்சது, அவன் கேட்டது ஒண்ணே ஒண்ணுதான். उसने एक ही चीज मांगा, நீர்தான் ஜக்கரியா, आप ही जकरिया हो, நீங்க தான் இனி ஜக்கார் பண்ணணும், आप ही मुझे जकार करना நீங்க है, தான் இனி ஜக்கார் பண்ணுங்கப்பா. आप ही मुझे जकार कीजिए। கர்த்தர் சொன்ன இன்னைக்கு நீ என் கூட இருப்பப்பா. परमेश्वर ने कहा आज तू मेरे साथ அவன் होगा। அவன் அவன் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொண்டான். वो परमेश्वर के नाम को जान लिया। ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தர் ஒரு பேரை வச்சிருக்கிறார். हर एक नाम के अंदर, हर एक शब्द में परमेश्वर ने एक नाम முதலாவது रखा யெகோவா है। சொன்னார், पहला परमेश्वर ने कहा, முதலாவது யெகோஷுவா சொன்னார், पहले यहोशुआ ने कहा, நம்ம யெகோவா சலாக்கா இருக்கிறார். वो हमारा यहोवा सलाक है। எப்படி சலாக்கா மாறினார்? वो कैसे सलाक बना? இந்த தொங்கிட்டு இருக்கேன் பாரு, ये लटका हुआ है देखो, இந்த சிலுவையில நான் தொங்கிட்டு இருக்கிறேன். ये क्रूस में मैं लटका हूँ। ஆவியா இருந்த தேவன் மாம்சமா வெளிப்பட்டு और जो आत्मा में था वो परमेश्वर मांस में प्रकट ரத்தத்தை होकर சிந்தின உடனே और लहू को बहाने के बाद அவர் மன்னிக்கிறவரா वो மாறிட்டார். माफ करने वाला बन गया। மனுஷகுமாரனுக்கு பூமியில பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு. और मनुष्य पुत्र को संसार में पापों को क्षमा करने का अधिकार है। பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு. पापों को क्षमा करने का अधिकार है। சலாக் பண்ண அதிகாரம் உண்டு. सलाक करने का अधिकार है। அவர்தான் நமக்கு யெகோவா சலாக்கா இருக்கிறார். वही हमारा यहोवा सलाक है। அவர்தான் நமக்கு யெகோவா ஜக்காரா இருக்கிறார். वही हमारा यहोवा जकार है। இன்னைக்கு நம்மளை நினைவு கூறுகிறார் அவர் மட்டும்தான். आज हमें स्मरण करने वाला वही है। அவர் சிலுவையில 7 வார்த்தை சொன்னார். क्रूस में उसने 7 शब्द அந்த कहे। 7 வார்த்தையிலும் 7 பேர் இருக்குது. वो 7 शब्द के अंदर 7 नाम है। 7 பேரை உடையவரா இருக்கிறார். वो 7 नाम वाला है। இன்னைக்கு உங்களுக்கு என்ன பேர் வெளிப்பட்டு இருக்குது? आज आपको कौन सा नाम प्रकट हुआ है? நம்ம இப்ப முதல் வருகையில இல்ல, अभी हम पहले आगमन में नहीं, இரண்டாம் வருகையின் நேரத்துல, दूसरे आगमन के समय में। எப்படி முதல் வருகை நேரத்துல ஒரு கள்ளனுக்கு பேர் வெளிப்பட்டுச்சோ, और जिस प्रकार पहले आगमन के समय में एक चोर को नाम प्रकट हुआ, வெளிப்பட்ட உடனே ஏதேன் தோட்டம் தான் அவனுக்கு, और प्रकट होते ही उसको एदेन वाटिका, அதே போல वैसे ही இரண்டாம் வருகை நேரத்துல दूसरे आगमन के समय ஒரு में கூட்ட ஜனங்களுக்கு एक झुंड के लोगों அந்த को இடிமுழக்கத்தின் பெயர் வெளிப்படும். उस गड़गड़ाहट के नाम प्रकट होगी। வெளிப்பட்ட உடனே और प्रकट होते ही அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள उस एदेन वाटिका के अंदर மறுரூபமாகி போவோம். रूपांतर होकर जाएंगे, மரித்து போக மாட்டோம். मर कर नहीं जाएंगे। முதலாம் வருகையில और पहले आगमन அந்த में கள்ளன் மரிச்சு அங்க போனா, वो चोर मर कर गया, ஆனா நம்ம உள்ள போகும்போது लेकिन हम अंदर जाते समय மரணத்தை ஜெயித்தவர்களாக உள்ள போவோம். मृत्यु को जय पाए हुए अंदर அந்த जाएंगे। பேர் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய பேரா वो இருக்கும். नाम मरण को जीतने वाला नाम है। அப்படிப்பட்ட பெயர்களுடையவர்களா நம்ம காணப்படுவோம். इस प्रकार के नाम वाले बनना பாருங்க, है। முதலாவது பேரை கர்த்தர் வெளிப்படுத்தினார், पहले नाम को परमेश्वर ने प्रकट யெகோவா किया, சலாக். यहोवा सलाक। இரண்டாவது பேரை வெளிப்படுத்தினார், और दूसरे नाम को प्रकट किया, அந்த கள்ளனுக்கு வெளிப்பட்டது और चोर को प्रकट हुआ, யெகோவா ஜக்கார். यहोवा जकार। உடனே கர்த்தர் அங்கீகரிச்சிட்டார்ல, तुरंत परमेश्वर ने स्वीकार किया, ஆமாப்பா நான் தான் யெகோவா ஜக்கார். हाँ मैं ही यहोवा जकार हूँ। இன்னைக்கு என் கூட நீ பரதேசிக்கு வந்துருவ. आज मेरे साथ तो प्रदेश में होगा। அவர் யெகோவா ஜக்காரா वो இருக்கிறார். यहोवा जकार है। எவ்வளவு அருமையான நம்முடைய தேவன். कितना अद्भुत परमेश्वर।